என் தங்கமே, இன்று உன் அப்பன் கருப்பன் உனக்கு ஒரு எச்சரிக்கை பதிவினை கொண்டு வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, நீ பெற்ற பிள்ளையா இது? கைமீறி சென்று கொண்டிருக்கின்றது. உன் பிள்ளையினுடைய செயல்பாடுகளை இன்றும் நீ கவனிக்காமல் விட்டுவிட்டாயானால் நாளை மீண்டும் உன் கைகளுக்கு அந்த குழந்தையை மீட்டு கொண்டு வருவது என்பது சர்வசாதாரணமான காரியமாக உனக்கு இருக்காது. பல இன்னல்களையும் பல இடர்களையும் பல சோதனைகளையும் கடந்துதான் அதை நீ செய்ய முடியும். என் குழந்தையே, கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக சரியாக நடக்கும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன் அப்பன் கருப்பன் உனக்கு எந்த விஷயத்தை சொல்கின்றேனோ அந்த விஷயத்தில் உன்னுடைய முழுமையான கவனம் இருக்கும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலும் ஏது கொடுத்தாலும் அதிலிருந்து உனக்கு மிக பெரிய அளவிலான நன்மைகள் நடக்க வேண்டும். நீயோ எதை பற்றியும் கண்டுகொள்ளாமல் இருப்பது போல இருந்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் உன் பிள்ளை செய்கின்ற விஷயங்களை எல்லாம் இந்த கருப்பன் கண்ட பிறகு இனியும் இதனை உனக்கு சொல்லிவிடாமல் விட்டுவிடக்கூடாது என்று சொல்லி நான் ஓடோடி வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, என்னவாகும் என்பது உன்னுடைய எண்ணமாக இருக்கிறது. நாம் வாழ்க்கை என்பதனை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். குழந்தைகள் அவரவர் வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். நாம் நம் வேலையை கவனித்து கொண்டிருப்போம் என்று இருக்கிறாயா? உன் பிள்ளை சில காலமாக எந்த இடத்திற்கு யாரோடு சென்று வருகிறது என்று கவனித்தாயா? ஆண் பிள்ளைக்கும் பெண் பிள்ளைக்கும் பொதுவாகத்தான் சொல்கின்றேன். நண்பர்களோடு செல்வதாகச் சொல்லி அது சென்று வருகின்ற இடம் சரியில்லை. என் குழந்தையே, வீட்டிற்குள்ளே இருந்தாலும் பிள்ளை தவறு செய்யாது என்று நினைக்கின்றவர்கள் இருக்கும் வரை பிள்ளைகள் பெற்றோர்களை ஏமாற்றி கொண்டுதான் இருப்பார்கள். எந்த இடத்தில் அவர்கள் இருந்தாலும் அவர்களின் மீது உன்னுடைய கவனம் இருக்க வேண்டும். உன்னுடைய பார்வை அவர்களின் மீது நிச்சயமாக இருக்க வேண்டும். அவர்கள் எதை செய்கிறார்கள், என்ன செய்கிறார்கள், எப்படி நடந்து கொள்கிறார்கள், அவர்களினுடைய நடவடிக்கைகளில் ஏதேனும் மாற்றம் தெரிகின்றதா, அவர்கள் என்னவாக ஒவ்வொரு விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள், யாரோடு நெருக்கமாக பழகுகிறார்கள், யாரோடு எந்த விஷயத்தை எல்லாம் பகிர்ந்து கொள்வார்கள் என்பதனை பற்றியெல்லாம் சற்று தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அதற்காக எப்பொழுதும் அவர்களை சந்தேக கண்ணோட்டத்தோடு பார்த்து கொண்டும் அவர்களிடம் எப்பொழுதும் சந்தேகமாக கேள்வி கேட்டுக்கொண்டும் இருப்பது அல்ல இந்த கருப்பன் சொல்கின்ற விஷயம். என் குழந்தையே, முழுமையாக நம்பிவிடக்கூடாது என்றுதான் உன் அப்பன் சொல்கின்றேன். இந்த கருப்பன் சில நாட்களுக்கு முன்பாக கண்ட ஒரு விஷயத்திற்கு பிறகுதான் நான் எல்லா குழந்தைகளின் மீதும் என் கவனத்தை செலுத்திய பிறகு நான் புரிந்து கொண்டேன். பிள்ளைகளின் பொறுப்பை உங்கள் கைகளில் விட்டு கொடுத்தால் நீங்கள் பிள்ளைகளை கண்டுகொள்ளாமல் உங்களுக்கான சந்தோஷத்தை தேடிக்கொண்டிருக்கின்றீர்கள். பிள்ளைகளுக்கு கொடுப்பதை கேட்பதை எல்லாம் அந்தந்த நேரத்தில் கொடுத்தால் போதும், அவர்களுக்கு விரும்பிய ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுத்தால் போதும் என்றால் உன் கடமை முடிந்துவிட்டதாக நினைக்கின்றாய். ஆனால் உண்மையில் அவர்களுக்கு கேட்டது எல்லாம் கிடைத்த நேரத்தில் கிடைப்பதனால் அவர்கள் எல்லாம் இப்பொழுது மனதளவில் பெரிய பெரிய விஷயங்களை எல்லாம் சந்திக்க தயாராகி விட்டார்கள். எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை இழுத்து கொண்டு வந்தாலும் அதை சமாளித்து விடுவாய் என்கின்ற மனப்பக்குவத்திற்கு வந்து விட்டார்கள். முன்பெல்லாம் வாழ்க்கைக்கு ஒரு துணை என்பது ஒரு 25 வயதிற்கு மேல் ஒருவருக்கு தோன்றுகின்ற ஒரு விஷயம். இப்பொழுது எல்லாம் பிள்ளைகள் சிறு வயதிலேயே அந்த எண்ணங்களை அதிகமாக கொண்டு வர தொடங்கிவிட்டார்கள். அதற்கு எல்லாம் காரணம் சுற்றி இருக்கின்ற விஷயங்கள். அவர்கள் கைகளில் இருக்கின்ற கைபேசியும் இந்த தொலைக்காட்சி பெட்டி என்று எல்லாமும் அவர்களுக்கு எல்லா விஷயங்களையும் முன்கூட்டியே தெரியப்படுத்துகின்றது. சரி, இதுவெல்லாம் கூட ஒரு ஈர்ப்பு என்று வைத்து கொள்ளலாம். ஒரு பாலின ஈர்ப்பு எல்லோருக்கும் இருக்கும், அதுவும் பிள்ளைகளுக்கு இருக்கும். அது தவறுகள் செய்து அதிலிருந்து பாடங்களை கற்றுக்கொள்ளும் என்று சொல்லி விட்டு விடலாம். எல்லோரும் இது போன்று இருப்பதில்லை. எல்லா பிள்ளைகளும் இது போன்று நடந்து கொள்வதில்லை. கருப்பன் ஒரு சில பிள்ளைகளை பற்றி மட்டும்தான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, நான் கண்ட ஒரு காட்சியை உனக்கு சொல்கின்றேன். இப்படியும் கூட பிள்ளைகள் நடந்து கொள்கிறதா என்று யோசிப்பாய். உண்மை என்ன தெரியுமா? அந்த பிள்ளைகள் செய்ததை நான் கண்டது போல ஒருவர் கண்டு அந்த பிள்ளைகளின் பெற்றோர்களிடத்தில் போய் உங்கள் பிள்ளைகள் இது போன்று செய்கிறார்கள் என்று சொன்னதற்கு அவர்களின் கோபம் முழுவதும் சொன்னவரின் மீது திரும்பிவிட்டது.
என் பிள்ளையை பற்றி பேசுவதற்கு நீ யார்? என் குழந்தை செய்வதை சொல்வதற்கு நீ யார்? என்று சொல்லி அவர்களின் மீதுதான் அவர்களின் கோபம் திரும்பிவிட்டதே தவிர உண்மையில் தன் பிள்ளை இதை செய்ததா என்று அவர்கள் ஆராய்ந்து பார்க்க விரும்பவில்லை. தன் பிள்ளையின் மீது அதீத நம்பிக்கை. நம் பிள்ளைகள் இது போன்ற விஷயத்தை எல்லாம் செய்ய மாட்டார்கள் என்பது அவர்களினுடைய நம்பிக்கையாக மாறிவிட்டது. என் குழந்தையே, கருப்பன் சொல்வது என்னவென்று செவி கொடுத்து கேள். ஒரு பிள்ளை, ஒரு ஆண் குழந்தை தன்னோடு படிக்கின்றவர்கள், தன் ஊரில் இருக்கின்ற நண்பர்கள் என்று சொல்லி ஒரு 5 பேரை கூட்டாக சேர்த்து கொண்டு தன் வீட்டிற்கு செல்கிறது. ஆனால் அவர்கள் பெற்றோர்களோ அங்கு இல்லை, அவர்கள் வேறொரு ஊரில் இருக்கிறார்கள். இந்த பிள்ளை தன் வீட்டிற்கு மறுபடி வந்து தன்னுடைய நண்பர்களை எல்லாம் அங்கு அழைத்து சென்று கதவுகளை பூட்டிக் கொள்கிறான். உள்ளே ஒரே கூத்தும் கும்மாளமுமாக இருக்கின்றது. எல்லோரும் 14 வயது 15 வயது பிள்ளைகள். பெரியவர்களாக இருந்தால் இதை நான் இந்த அளவிற்கு உன்னிடத்தில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. ஒரு 14 15 வயது பிள்ளைகள், பள்ளி பருவ குழந்தைகள் அனைவரும் போதைக்கு அடிமையாக இருக்கிறார்கள். வெளியிலிருந்து பொருட்களை வாங்கி கொண்டு வந்து அந்த வீட்டிற்குள் அமர்ந்து அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்புகளை கொண்டு இது போன்ற விஷயங்களை அங்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள். பெற்றோர்களுக்கு தெரியாது, அவர்கள் வேறு இடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா. இது என்ன இங்கிருந்து சத்தமாக கேட்கின்றது? எதற்காக இவர்கள் அடிக்கடி இங்கு வந்து கதவை அடைத்துக் கொள்கிறார்கள்? உள்ளே என்னதான் நடக்கிறது என்று எட்டி பார்த்த பொழுதுதான் பக்கத்தில் இருக்கின்ற ஒருவர் கண்டுபிடித்த ஒரு விஷயம். இதுபோன்று இவர்கள் போதைகளை அங்கே உட்கொண்டிருப்பதனை கண்டுபிடித்து அவர்களின் பெற்றோரிடத்தில் சென்று சொன்ன விஷயம் அவருக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது. இப்படி கண்கூடாக கண்டு அவர்களின் பிள்ளைகளினுடைய வாழ்க்கை சீரழிந்து விடக்கூடாது என்று நாம் சொன்ன ஒரு விஷயத்தை இவர்கள் நமக்கு எதிராகவே திருப்பி விட்டார்களே என்று சொல்லி மனமுடைந்து சென்று விட்டார்கள். இது போன்று சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நடக்கும் பொழுதெல்லாம், இது போன்ற சில கஷ்டங்கள் இந்த வாழ்க்கையில் வரும் பொழுதெல்லாம் உனக்கு நடப்பது எல்லாமுமே சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றத்தை உறுதிப்படுத்தி கொடுக்க வேண்டும் அல்லவா. எப்பொழுதுமே எதையும் சர்வசாதாரணமாக நினைத்துவிடக்கூடாது. இன்றிருக்கின்ற பிள்ளைகளுக்கு தீய வழியில் செல்வதற்கான பாதைகள் எளிதாக கிடைத்து விடுகின்றது. நல்ல வழியில் செல்வதற்குத்தான் வழிகாட்டுவதற்கு யாரும் இல்லையே தவிர தீய வழியில் இவர்களை வழிகாட்டி அழைத்து செல்ல இங்கு நிறைய பேர் இருக்கின்றார்கள். அதனால் எப்பொழுதும் யாரோடு பழகுகிறார்கள், எப்படி பழகுகிறார்கள், எந்த விஷயத்தை எங்கு செய்கிறார்கள் என்பதில் கவனம் வேண்டும். செல்கிறார்கள், வருகிறார்கள், அவர்கள் என்ன தவறு செய்துவிடப் போகிறார்கள் என்று நீ நினைத்தால் முடியுமா? நீயாக இப்படி நம்பிக்கொண்டிருப்பது நிச்சயமாக அவர்கள் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் மிகப்பெரிய பிரச்சனைகளுக்குள் சிக்கி வாழ்க்கையை தொலைத்துவிட்டு நிற்பார்கள். இன்றிருக்கின்ற பிள்ளைகள் செய்கின்ற சேட்டைகளை ஊக்குவிக்கிறார்களே தவிர தவறு என்று சொல்லிவிட இங்கு யாரும் இல்லை. இந்த தவறை செய்யக்கூடாது என்று சொல்வதற்கும் இங்கு யாரும் இல்லை. அதனால் கருப்பன் எச்சரிக்கை கொடுக்கின்றேன். நீ இருந்த விதமும் இன்று உன் பிள்ளைகள் வளர்கின்ற விதமும் எப்படி இருக்கிறது என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். சில பிள்ளைகள் எல்லாம் தன் பெற்றோர்களினுடைய கஷ்ட நஷ்டங்களை அறிந்து ஒவ்வொரு அடியையும் இவர்கள் எப்படி எடுத்து வைத்திருக்கிறார்கள் என்பதனை தெரிந்து இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று புரிந்து அவர்களுக்கு உடன்பட்டு நல்ல பிள்ளைகளாக வளர்ந்து வருகின்றார்கள். ஆனால் இன்னும் சிறு பிள்ளைகள் இது போன்ற ஒரு விஷயத்தை இந்த வாழ்க்கையில் எப்படியும் நடத்திவிட முடியாது என்று நினைத்து இந்த வாழ்க்கையில் வருகின்ற எல்லா விஷயங்களையும் என்னவென்று புரிந்து நடப்பதை எல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டும் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு அடிகளையும் சரியாக எடுத்து வைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இங்கு உண்மையான விஷயம். இதுபோன்று நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலைகளை அவர்களிடம் எப்பொழுதுமே சொல்லி வளர்க்க வேண்டும். அவர்களுக்கு அது கஷ்டமாகத்தான் இருக்கும். நம்மிடம் ஏன் இதையெல்லாம் சொல்கிறார்கள் என்பது போல தோன்றத்தான் செய்யும். ஆனால் பெற்றோர்களோடு
பெற்றோர்களினுடைய அன்பான பிணைப்பில் வளர்கின்ற பிள்ளைகள் நிச்சயமாக அவர்களினுடைய சூழ்நிலைகளை புரிந்து கொள்வார்கள். நமக்காக இத்தனை கஷ்டப்படுகின்றவர்களை நாம் ஒருபோதும் காயப்படுத்தக்கூடாது என்று நினைப்பார்கள். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் உணர்ந்து இந்த வாழ்க்கை உன்னை சுற்றி வந்து உனக்கு தருகின்ற இந்த உண்மைகளை எல்லாம் என்னவென்று புரிந்து எப்பொழுதும் உனக்கான நன்மைகளை விட்டுவிடாது. உன்னுடைய பிள்ளைகளினுடைய நலனில் அக்கறை கொண்டு எப்பொழுதும் இவர்களின் மீது ஒரு கண் வைத்திருக்க வேண்டும் என்பதனை மறக்காதே. வீட்டில் இருக்கும் பொழுதே தவறுகளை செய்வதற்கான வாய்ப்புகள் அவர்களுக்கு அதிகமாக இருக்கும் பொழுது வெளியில் செல்கின்றவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பது யாருக்கு தெரியும்? 30-35 வயதில் ஒருவருக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் இவர்களுக்கு 15 வயதிலேயே இப்பொழுது வந்து விடுகின்றது. எப்பொழுதுமே எதிர்காலத்தை பற்றிய ஒரு பயம் இவர்களுக்கு இல்லாமல் போனதுதான் அத்தனைக்கும் காரணம். என் பிள்ளையே, உன்னை நான் பயமுறுத்தவில்லை, கவனமாக இரு என்றுதானே சொல்கின்றேன். கருப்பனின் மீது கோபம் வருகின்றதா? இதுதான் உனக்கு இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனையே. உன்னை சுற்றி இது போன்ற விஷயங்கள் நடக்கும் பொழுது ஒருவர் உனக்கு அதனை எடுத்துச் சொல்லும் பொழுதும் அதனை என்னவென்று நீ உணராமல் இப்படியே உன் பிள்ளைகளுக்கு நீ உறுதுணையாக நின்றாயானால் அவர்கள் நாம் எவ்வளவு தவறு செய்தாலும் நமக்கு உறுதுணையாக இருக்கத்தான் நம் பெற்றோர்கள் இருக்கிறார்களே என்கின்ற எண்ணத்தில் எந்த எல்லைக்கும் செல்ல துணிந்து விடுவார்கள் என்பதனை மறந்துவிடக்கூடாது. என்ன செய்தாலும் ஏன் செய்தாய், எதற்கு செய்தாய், எங்கு சென்றாய், என்ன பேசினாய், என்ன நடந்தது என்பது போன்ற பல கேள்விகளை ஒவ்வொரு முறையும் துளைத்தெடுத்து கேட்டுப்பார். மீண்டும் ஒரு முறை அந்த தவறை செய்வதற்கு யோசனைகள் வரும். இவர்களுக்கு ஏதோ தெரிந்துவிட்டது என்ற எண்ணம் வரும். என் பிள்ளையே, எப்பொழுதுமே நம் பிள்ளைகளின் மீது ஒரு பக்க கவனம் நமக்கு இருக்கட்டும். செயற்கைகள் எப்படி இருக்கிறது என்பதனை நாம் கவனிக்க வேண்டும். எப்படிப்பட்ட பிள்ளைகளோடு சுற்றி திரிகிறார்கள், அவர்களினுடைய வீட்டில் என்னவெல்லாம் நடக்கிறது, அங்கு எது போன்று பேசுவார்கள், அங்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடந்து இந்த வாழ்க்கையில் வேதனைகளை கொடுக்கிறது என்பதனை எல்லாம் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். இதுவரையிலும் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதும். இனிமேலாவது உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள முயற்சி செய். உன் அப்பன் கருப்பன் நான் உன்னோடு இருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை எல்லாம் என்னவென்று தெரிந்து கொள்ள நீ முயற்சி செய். இந்த கருப்பன் நான் இருக்கிறேன் உன்னோடு எப்பொழுதும். இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை உனக்கு உறுதியாக கொடுக்கும்படி அப்பன் சொல்ல வந்த இந்த விஷயம் என் பிள்ளைக்கு வேதனையை கொடுத்தாலும் பரவாயில்லை, இனிமேலாவது கவனமாக இரு. நடந்து முடிந்த பிறகு கருப்பா நீ எனக்கு எதையும் சொல்லவில்லையே என்று சொல்வதை முதலில் நிறுத்து. அப்பனுக்கு தெரியும் என்ன நடக்கிறது என்று. நீயும் நிச்சயமாக உன்னை தேடி வருகின்ற விஷயங்களை கவனமாக தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உனக்கான உண்மைகளை நிலையாக பெற்றுக்கொள்ள தயாராக இருந்துவிடு. எந்த சூழ்நிலையில் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளை நிச்சயமாக எதிர்கொள்கின்ற துணிச்சல் இருக்கும்படியாக நம் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். பிரச்சனைகளை மூடி மறைப்பதோ தவறான வழிக்கு செல்வதோ அதற்கு தீர்வு அல்ல என்பதனை அவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். இப்படி நடக்கும் பொழுது இந்த வாழ்க்கை மிக பெரிய நன்மைகளை உனக்கு கொடுப்பதை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும். கருப்பன் சொல்கின்ற வார்த்தைக்கு மறு பேச்சு கிடையாது. அப்பன் சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக பேரானந்தத்தையும் பெருமகிழ்ச்சியையும் கொடுக்க வேண்டும் என்று நீ நம்பினால் முதலில் உன்னுடைய பிள்ளைகளின் செயல்பாடுகளின் மீது கவனம் செலுத்து. கருப்பன் காப்பாற்றுவேன், ஆனால் தவறான வழியில் ஒரு பிள்ளை செல்லும் பொழுது அந்த பிள்ளையை தடுத்து நிறுத்துவது உன்னுடைய கடமை அல்லவா? என் பிள்ளையே, தெய்வமே எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்றால் நீ பெற்ற குழந்தைகளுக்கான பொறுப்பு யாருக்கு இருக்கிறது என்பதனை சற்று சிந்திக்க வேண்டும். கருப்பன் துணை நிற்கிறேன், நீ தைரியமாக எதையும் செய். உன் பிள்ளைகளின் பற்றிய முடிவுகளை நீ சற்று கவனமாக எடு. நிச்சயமாக மீண்டும் அவர்கள் நல்வழிக்கு வந்து விடுவார்கள். தவறான பாதைக்கு சென்றிருந்தால் திருத்தி கொண்டு வா.
நல்ல பிள்ளைகளாக இருக்கின்றவர்களை தவறான பாதைக்கு சென்று விடாமல் காத்திடு. என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.